உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இந்த பார்த்தா குடும்ப வாழ்க்கையில முன்ன பின்ன அப்படி இப்படின்னு தான் இருக்கும். நாம பொம்பளைங்க தான் அனுசரிச்சு போகணும். அப்புறம் எல்லாம் சரியாயிடுத்தா. பாட்டி, உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும்ல. நான் மனசளவுல ரொம்ப காயப்பட்டிருக்கேன். என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணவனோட நான் இப்படி விருந்து பண்றதே பெருசு. நீங்களும் ஏன் பாட்டி என் மனசை புரிஞ்சுக்க மாட்டீங்க? அப்படி இல்ல தாயி. உனக்கு கல்யாணம் நடக்கும்போது நானும் மண்டபத்துல தானே இருந்தேன். அவன் மேல எந்த தப்பும் இல்லை. அவனேவா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா? உங்க அம்மா தானே அவனை வற்புறுத்தி உன் கழுத்துல தாலி கட்ட சொன்னா. அவனும் வேற வழி இல்லைன்னு தான் உன் கழுத்துல தாலியை கட்டினான். இல்ல பாட்டி, உங்களுக்கு அவனை பத்தி சரியா தெரியாது. நான் ஆரம்பத்துல அவனை நல்லவன் நம்பினேன். அப்புறம் போக போகதான் அவனோட சுயரூபமே தெரிஞ்சது. எல்லாம் வேஷம் பாட்டி. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நல்லவன் மாதிரி வேஷம் போட்டு நடிச்சான். அது எங்க அம்மாவும் உண்மைன்னு நம்பி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்ப நான் தான் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்படி சொல்லாதத்தா. நீ அவனை தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்க. அதுதான் உன் பிரச்சனையே. இத பாருத்தா, உங்க அம்மா எங்களுக்கு துரோகம் பண்ணிருக்கா. ஆனா அவ பெத்த பொண்ணு நீ. உனக்கு துரோகம் செய்வாளா? உனக்கு அவ எது செஞ்சாலும் உனக்கு நல்லதைத்தான் செய்வா. அத கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. இப்ப உனக்கு அதெல்லாம் புரியாது. அதனாலதான் நீ இப்படி கோவப்படுற. இத பார்த்தா, எல்லாருக்கும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி வாழ்க்கை அமையறது இல்ல. அமைகிற வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் வாழ்றாங்க. நீயும் கோவத்தை விட்டுட்டு அந்த பையனோட அனுசரிச்சு போத்தா. அதுதான் உனக்கு நல்லது. அம்மாடி, இந்த பாட்டி சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கத்தா. உன் நல்லதுக்கு தான் நான் சொல்லுவேன். அனுசரிச்சு போ. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.